டியர் பிவிசி மெட்டா பார்ட்னர்ஸ் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். மகிழ்ச்சி. இந்நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். ஒவ்வொரு நாளும் மன மகிழ்ச்சியோட அந்த நாட்களை தொடங்குவோம். வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்காக நாம் இன்று கூடியிருக்கிறோம். கண்டிப்பாக நாம் அனைவருமே வெற்றியாளர், அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய பிவிசி மெட்டாவினுடைய ஆலிபேட் அப்படிங்கிற 7 days ஆஃபரை பத்தி டெய்லி படிச்சுட்டு இருக்கோம். சோ எதற்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஆலிபேட் ரிவார்ட் அப்படிங்கிறது உண்மையாலுமே மிராக்கலான ஒரு ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்டை நம்ம எந்த அளவுக்கு நம்ம படிக்கிறோமோ, எந்த அளவுக்கு உள்வாங்குறோமோ, எந்த அளவுக்கு அதை மைண்ட்ல ஏத்துறோமோ, அந்த அளவுக்கு விரைவில் வெற்றியாளராக முடியும். வெற்றியாளர் அப்படிங்கிறது எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, ஒரு நாளைக்கு $10 வாங்கிட்டு இருந்தவங்க அப்படியே $100 வாங்க முடியும். $100 வாங்கிட்டு இருக்கிறவங்க $1000 மாத்த முடியும். சோ அந்த அளவுக்கு ஒரு பெரிய மேஜிக்னே சொல்லலாம் இந்த ஆலிபேட்ல இருக்கு. சோ அப்ப அந்த ஆலிபேடை பத்தி நம்ம எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய டெய்லி இன்கம் கூடும். நமக்கு டெய்லி இன்கம் கூடல அப்படின்னா நம்ம ஆலிபேட இன்கம் சரியா படிக்கலன்னு அர்த்தம், சரியா பயிற்சி எடுக்கலன்னு அர்த்தம் இல்லையா? சோ அப்ப ஒவ்வொரு நாளும் காலை 5:30க்கு நம்ம ஆலிபேட் சம்பந்தமா தான் இந்த பதிவுகளை நம்ம உள்ள கொடுத்துட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி கிரிட்டீரியா அப்படிங்கிற ஆப்ஷனை பத்தி தினமும் காலையில 5:30க்கு நம்ம பதிவு கொடுத்துக்கிட்டே இருந்தோம். சோ அதுல நிறைய படிச்சாங்க, நிறைய பயிற்சி எடுத்தாங்க. சோ அதுல பயிற்சி எடுத்த அத்தனை பேரும் நிறைய பேர் முயற்சி பண்ணி கிரிட்டீரியா 2, 3, 4 எல்லாம் வந்தாங்க. அப்ப ஆலிபேட் இன்னைக்கு 3ஆம் தேதியில இருந்து ஸ்டார்ட் ஆகி 3ஆம் தேதியில இருந்து ஆலிபேட் சம்பந்தப்பட்ட பயிற்சியை நம்ம காலையில 5:30க்கு நம்ம நடத்திட்டு இருக்கோம் இல்லையா? அப்ப இதுல கலந்துட்டு இருக்கிற அத்தனை பேரும் ஆலிபேடை பத்தி படிச்சிட்டு இருக்காங்க, பயிற்சி எடுத்துட்டு இருக்கிறாங்க. இதுதான் உண்மை. அப்ப ஆலிபேடை படிக்கவும் செய்யறோம், பயிற்சி எடுக்கிறோம் அப்படின்னா அதுக்கு உண்டான முயற்சியை நீங்க சரியா பயன்படுத்தினீங்கன்னா நீங்க அத்தனை பேரும் உங்களுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளவு இன்கம் வேணும், எத்தனை டாலர் இருந்தா எனக்கு போதும் சார் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ அவ்வளவு டாலரை சம்பாதிக்க முடியும். எப்படி சம்பாதிக்க முடியும்? இந்த இடத்துல யார் சார் வேலை பார்க்கணும் சொல்லுங்க பார்க்கலாம். பயிற்சி எடுக்கிற நாம் அனைவருமே முயற்சி பண்ணணும். அதுதான் நம்மளுடைய வேலை. கண்டிப்பாக நீங்க அத்தனை பேரும் ஒரு நாளைக்கு $100 வேணுமா, சம்பாதிக்க முடியும். ஒரு நாளைக்கு $1000 வேணும் சார், சம்பாதிக்க முடியும். ஒரு நாளைக்கு எனக்கு $5000 வேணும், சம்பாதிக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு ப்ராஜெக்ட் தான் இன்னைக்கு நம்ம கையில இருக்க ஆலிபேடுங்கிற ப்ராஜெக்ட். அந்த ஆலிபேடுங்கிற ப்ராஜெக்ட் 7 days ஆஃபர் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இந்த 7 days ஆஃபரை பத்தி நான் தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். ஒவ்வொரு நாளும் அதை நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய நபர்கள் கண்டிப்பாக வரலாம். சோ அவங்களுக்காக இந்த புரிதல் வேணும். ஓகே நண்பர்களே, நாம இப்ப அந்த ஆலிபேடனுடைய 7 days ஆஃபர்னால என்ன பெனிஃபிட்ங்கிறத திரும்ப படிப்போம், பயிற்சி எடுப்போம். அடுத்ததாக நிறைய பேருக்கு இந்த வாய்ப்பு கொடுக்கறதுக்கு உண்டான முயற்சி எடுப்போம். கண்டிப்பாக நம்ம அனைவரும் $100 அண்ட் எபோவ் டெய்லி வருமானத்தை விரைவில் அடைவோம்னு சொல்லி அந்த ப்ரோக்ராம் நான் ஸ்டார்ட் பண்றேன். வாருங்கள், நேர்மறை சிந்தனையோடு நம் பயிற்சி எடுத்துக்கொள்ளலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம இந்த பிவிசி மெட்டா அப்படிங்கிற நம்ம ஒரு ப்ராஜெக்டுக்குள்ள நம்ம வரணும் அப்படின்னாவே நாம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த பிவிசி மெட்டா அப்படிங்கிற இந்த விர்ச்சுவல் லேண்டுக்குள்ள, பிவிசி மெட்டாங்கிறது ஏதோ ஒரு
சிஸ்டத்தினுடைய பேரோ அல்ல ஒரு கம்பெனியோட பேரோ எல்லாம் கிடையாது. இது முழுக்க முழுக்க ஒரு குளோபல் விர்ச்சுவல் கரன்சியா செயல்படக்கூடிய ஒரு பிளாக் செயின் டெக்னாலஜில உருவாக்கப்பட்ட கிரிப்டோ டோக்கன். பிவிசி மெட்டா இஸ் கிரிப்டோ டோக்கன். வருங்காலத்துல இந்த உலகம் 99% கையில் எடுக்கக்கூடிய பணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தி ஃபியூச்சர் ஆஃப் மணி கிரிப்டோ கரன்சி தான். அப்படி இருக்கல கிரிப்டோ கரன்சிக்குள்ள ஒரு அட்வான்ஸ் டெக்னாலஜி அப்படின்னு பாத்தீங்கன்னா மெட்டாவர்ஸ். சோ அந்த மெட்டாவர்ஸ்க்காக உருவாக்கப்பட்ட ஒரு டோக்கன்னே நம்மளுக்கு சொல்லலாம், பிவிசி மெட்டா. என்ன கிரிப்டோக்கும் மெட்டாவுக்கும் உள்ள வித்தியாசம் அப்படின்னா, கிரிப்டோங்கிறது ஒரு விர்ச்சுவல் கரன்சி, மெட்டாவர்ஸ்ங்கிறது நிறைய பயன்பாட்டுக்கு விரைவாக பயன்படுத்தக்கூடிய ஒரு டெக்னாலஜி. சோ அப்ப அட்வான்ஸ் டெக்னாலஜியோட இந்த பிவிசி மெட்டா கிரிப்டோ டோக்கன் இன்னைக்கு உலகத்துக்குள்ள லான்ச் ஆகி சக்சஸ்ஃபுல்லா 2022 இருந்து சக்சஸ்ஃபுல்லா டிராவல் ஆகி எல்லா பக்கமும் பிவிசி மெட்டா கிரிப்டோ டோக்கன்னா கண்டிப்பாக தெரியாத நபர்கள் இல்ல அப்படிங்கிற அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. அப்படிப்பட்ட இந்த பிவிசி மெட்டா கிரிப்டோ டோக்கனை உருவாக்குனது யார் அப்படின்னா, டேனியல் ஜான்சன் அப்படிங்கிறவரு பால்வின் இன்டர்நேஷனல்ங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு மக்கள் சக்தியை உருவாக்கி மக்களால் மக்களுக்கு உருவாக்கப்பட்ட ஒரு டோக்கன் தான் இந்த பிவிசி மெட்டா கிரிப்டோ டோக்கன். அப்ப இதை உருவாக்குறதுக்கு நாமளும் துணையா இருந்திருக்கோம். இப்ப பிவிசி மெட்டாங்கிற ஃபார்மிங்ல துணையா நம்ம வந்துட்டு இருக்கோம். அப்ப இந்த இடத்துல நாம இருக்கக்கூடிய அத்தனை பேரும் மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலின்னே சொல்லலாம். ஏன்னா பிவிசி மெட்டாவுடைய பார்ட்னராவே நம்ம உள்ள இருக்கோம். அப்ப நம்மளுடைய ஃபியூச்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா, மில்லியனர்ஸ் அப்படிங்கிற மைண்ட் செட்டிங்ல ஜெயிச்சே தீர்வு. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்ப இந்த பிவிசி மெட்டாவில் என்ன இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி எந்த அடிப்படையில கொடுத்திருக்காங்க, எப்படி மக்கள் அத்தனை பேரும் மில்லியனர்ஸ் ஆக முடியும் அப்படிங்கிற பாயிண்ட்டுக்கு நம்ம வந்துருவோம். இந்த பிவிசி மெட்டா விர்ச்சுவல் லேண்டுக்குள்ள நாம உள்ள வரணும் அப்படின்னாவே நாம ஒரு சீடு பார்ட்னராக தான் உள்ள வர முடியும். நாம ஒரு இன்வெஸ்டரா உள்ள வர முடியாது. அப்ப சீடு பார்ட்னர் அப்படிங்கிறது இந்த பிவிசி மெட்டா விர்ச்சுவல் லேண்டுக்குள்ள நாம விதைக்க தயாரா இருக்கக்கூடிய, விதைக்கிறதுக்கு உண்டான அனுமதியோட நம்ம வரோம். அப்ப நம்ம கிட்ட விதைகள் இருக்கா அப்படிங்கிற கேள்வி இருக்கும் இல்லையா? சோ அதனாலதான் அவங்க என்ன சொல்றாங்க, நீங்க சீடு பார்ட்னர் அப்படிங்கிற ஒரு முறையில நீங்க உள்ள வாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த சீடு பார்ட்னர்னா என்ன? இது வரைக்கும் நம்ம நிறைய பிசினஸ் பார்த்திருப்போம். ஆனா சீடு பார்ட்னர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் எதுலயும் கிடையாது. ஆனா இங்க சீடு பார்ட்னர் அப்படிங்கிறது பிவிசி மெட்டா டோக்கன். சீடுங்கிறது நம்ம பிவிசி மெட்டா டோக்கனை தான் நம்ம சேமிச்சு கொடுக்க போறோம். சோ இந்த இடத்துல மினிமம் ஒரு $26 இருந்தாலே போதும் சீடு பார்ட்னர் ஆக முடியும். ஒரு அப்ராச்மெண்டா ஒரு 2500 ரூபான்னு வச்சுக்கோங்களேன். ஃப்ரெண்ட்ஸ், இதுவும் ஒரு ஆஃபர்ல 2 வருஷமா டிராவல் ஆயிட்டு இருக்கு. இந்த ஆஃபர் எப்ப வேணாலும் சேஞ்ச் ஆகலாம். மீண்டும் நான் சொல்றேன், இந்த சீடு பார்ட்னர் ஆஃபர் 2500 ரூபாங்கிறது இப்ப ஸ்டில்லாவும் நடந்துட்டு இருக்கக்கூடிய விஷயம் 2 வருடங்களாக. இதே இல்ல அடுத்த மாசமோ இல்ல எப்ப வேணாலும் இது 5000 மாறலாம், 10,000 கூட மாறலாம், $50 கூட மாறலாம், அல்லது $100 கூட மாறலாம். விரைவில் அதுக்குண்டான மாற்றம் கண்டிப்பாக வரும். ஏன்னா சீடு பார்ட்னரும் டோக்கன் ஃபார்மிங்கும் சேமா கொண்டு வரதா மெசேஜ் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. சோ அது $100 $50ங்கிறத ஃபீச்சர் தான் முடியும். அதனால இப்ப நீங்க யாருக்கெல்லாம் இந்த வாய்ப்பை கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ, நீங்க எத்தனை ஐடியா எல்லாம் பயன்படுத்திக்கணும்னு நினைக்கிறீங்களோ, இமிடியட்டாக இந்த 2500 ரூபாயில நீங்க சீடு பார்ட்னரை துவங்குங்க. ஏன்னா சீடு பார்ட்னர் ஆனவங்களால மட்டும்தான் டோக்கன் ஃபார்மிங்க சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ண முடியும். அப்ப சீடு பார்ட்னர் ஆகிறதுக்கு இப்ப 2500 ரூபாங்கிறது இந்த ஆஃபர் எப்ப வேணாலும் அப்டேட் ஆகலாம். $50 மாறலாம், $100 மாறலாம். ஓகே, ஆல் தி பெஸ்ட். ஓகே, இந்த சீடு பார்ட்னர் 2500 ரூபாய் நம்ம இந்த இடத்துல நம்ம கொடுக்கும் போது சிஸ்டத்துக்கு நம்ம கொடுத்துட்றோமா, இல்ல அப்ளைன்னு கொடுத்துட்றோமா, அல்லது இதுல யாருக்காவது பங்கு போகுதா அப்படிங்கறதுல இந்த கான்செப்டே இங்க கிடையாது. நீங்க எவ்வளவு சீடு பார்ட்னருக்கு உள்ள கொடுத்தாலும் அத்தனையும் உங்களுடைய வேலெட்ல மட்டும்தான் இருக்கும்.
சோ அப்ப இந்த இடத்துல சிஸ்டத்துக்கு நான் கொடுத்துட்டேன், சைடு சப்போர்ட் லீடர் கொடுத்துட்டேன் அப்படிங்கறதெல்லாம் இங்க கிடையாது. ஏன்னா இது நாட் மல்டி லெவல் மார்க்கெட்டிங்கோட பிளானை இங்க கொடுக்கல. அவங்க செல்ஃப் ஃபார்மிங் அதான் கொடுத்துருக்காங்க. ஓகே, சோ அப்ப இந்த 2500 ரூபாய்க்கு $26 அப்படிங்கிறது நான் சொல்லியிருக்கேன். சோ $10 உண்டான பிவிசி மெட்டா உள்ள ஸ்டேக்கிங், $10 உண்டான பிவிசி மெட்டா உள்ள ஸ்டேக்கிங் பண்றோம், நம்மளுடைய பேர்ல ஸ்டேக்கிங் பண்றோம், திரும்ப அது நமக்கு ரிட்டர்ன் நமக்கே கிடைச்சிரும். அப்ப இந்த $10 நீங்க பண்ணும் போதுதான் உங்களுக்கு சீடு பார்ட்னர்ங்கிற ஒரு அந்தஸ்து உங்களுக்கு கிடைக்கும். இன்னைக்கு $10 இருக்கிறது நாளைக்கு $50 மாறலாம், $100 மாறலாம். புரிந்து கொள்ளுங்கள். அதுக்குண்டான பயிற்சி எடுத்துக்கங்க, முயற்சி பண்ணுங்க, நிறைய சீடு பார்ட்னர்களை உருவாக்கிக்க. எந்த அளவுக்கு நீங்க சீடு பார்ட்னர்களை டைரக்டாக உருவாக்குறீங்களோ அன்லிமிட்டெட் நீங்க பண்ணலாம். அந்த அளவுக்கு இந்த இடத்துல ஆலிபேர்டனுடைய ரிவார்டு அள்ளி கொடுக்க சிஸ்டம் தயாரா இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக 11 USDTக்கு நிகரான பிவிசி மெட்டாவை நம்மளுடைய கனெக்டட் வேலட்ல சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. கனெக்டட் வேலட்ல சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அது எவ்வளவு பிவிசியோ, இன்னைக்கு $11 எவ்வளவு பிவிசியோ அவ்வளவு சேவ் பண்ணிடுறீங்க. 10 பிவிசியா, 100 பிவிசியா, 200 பிவிசியா தெரியாது. ஏன்னா ஒவ்வொரு செகண்டும் கிரிப்டோ கரன்சியோடைய ரேட்டு மேலே ஏறும் கீழே இறங்கும், மேலே ஏறும் கீழே இறங்கும். சோ அப்ப எப்படி இருந்தாலும் நமக்கு நஷ்டம் கிடையாது, லாபம் தான். சோ அப்ப இந்த $11 பிவிசி மெட்டாவை நம்மளுடைய கனெக்டட் வேலட்ல சேவ் பண்ணி வச்சீங்கன்னா உங்க பாக்கெட்ல இருக்கக்கூடிய, பர்ஸ்ல இருக்கக்கூடிய பணம் மாதிரி அதை எப்ப வேணாலும் நீங்க பயன்படுத்த முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து ஒரு $5 நிகரான பிஎன்பி, $5 நிகரான பிஎன்பி இந்த இடத்துல நம்மளுடைய வேலட்ல சேவ் பண்ணி வைக்கிறோம். ஓகேங்களா? சோ எதற்காக நம்மளுடைய பிவிசி மெட்டா இன்னைக்கு உலகம் முழுவதும் ரீச் ஆயிருக்கு அப்படின்னா பிஎன்பி தான். இந்த பிஎன்பி நெட்வொர்க்ல தான் நம்மளுக்கு டிராவல் ஆயிட்டு Web20. சோ நம்மளுடைய காயின் மட்டும் இல்ல, உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை காயினும் ஏதாவது ஒரு நெட்வொர்க் மூலியமா தான் இந்த உலகத்துக்குள்ள டிரான்சாக்சன் பண்ண முடியும். சோ நம்மளுடைய பிவிசி மெட்டா பிஎன்பி பிளாக் செயின் நெட்வொர்க் Web20 வாங்க, அந்த 20ல தான் அவங்க டிராவல் ஆயிட்டு இருக்காங்க. ஏன்னா அதுலதான் கேஸ் ஃபீஸ் குறைவா. சோ அப்ப 2500 ரூபாய்க்கு நமக்கு என்னென்ன பெனிஃபிட் கிடைச்சிருக்கு? ஒரு சீடு பார்ட்னர் அந்தஸ்து கிடைச்சிருக்கு, $11 உண்டான பிவிசி மெட்டா காயின் நம்மளுடைய வேலட்ல கிடைச்சிருக்கு, லைஃப் டைம் ஃபார்மிங் பண்றதுக்கு உண்டான பர்மிஷனும் கிடைச்சிருச்சு. ஓகே, இப்ப இந்த $11 பிவிசி மெட்டா கிடைச்சிருக்கு இல்லையா? குறைந்தது 200 to 300 பிவிசி மெட்டா நமக்கு சொந்தமாக கிடைச்சிருக்கு. ஒரு பெரிய டிஜிட்டல் அசெட் நமக்கு கிடைச்சிருக்கு. இந்த அசெட் கண்டிப்பாக ஒரு 5 வருடத்திலேயோ அல்லது 10 வருடத்திலேயோ பல கோடி ரூபாய் வருமானத்தை நமக்கு கொடுக்கும். இந்த சீடு பார்ட்னருங்கிற டிஜிட்டல் அசெட்டே நமக்கு அவ்வளவு வருமானத்தை கொடுக்கும், அதுவரை நம்ம செலவு செய்யாமல் இருந்தால். ஓகே, முதல் முறையாக சீடு பார்ட்னர் ஆயிட்டு நம்ம சொத்தை சம்பாரிச்சிட்டோம். அடுத்து டெய்லி வருமானம், வீக்லி வருமானம், மந்த்லி வருமானம் எனக்கு வேணும் சார். அதுக்கு நான் என்ன பண்றது? இந்த பிவிசி மெட்டாவில் டோக்கன் ஃபார்மிங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த டோக்கன் ஃபார்மிங் ஸ்டார்ட் பண்றதுக்குண்டான பர்மிஷன் உங்களுக்கு ஐடி நம்பர் மூலியமா கிடைச்சிருச்சு. இப்ப இங்க டோக்கன் ஃபார்மிங் எப்படி பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் 20 லெவலுக்கு நமக்கு கமிஷன் தராங்க. 20 லெவலுக்கு ரெஃபரல் ரிவார்ட் அப்படிங்கிறது இன்கம் இருக்கு. நாம எவ்வளவு செல்ஃப் ஃபார்மிங் பண்ணி இருக்கோமோ அதுக்கு 0.20% ரிவார்டு டெய்லி இருக்கு. அப்ப நாம ஃபார்மிங் பண்ணக்கூடிய $200 ரிவார்ட் நமக்கு ரிட்டர்ன் இருக்கு. இது இல்லாமல் ஆலிபேர்ட் ரிவார்ட் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆஃபரும் நம்ம கையில கொடுத்துருக்காங்க. இப்ப சாதாரணமாக நீங்க ஒரு $100 இங்க பிசினஸ் ஃபார்மிங் ஸ்டார்ட் பண்ணலாம். அப்ப $100 நமக்கு 200% ரிவார்டு அப்படின்னா $200. அந்த $200 டெய்லி 0.20% வீதமாக திரும்ப நம்மளுடைய ரிவார்டு வேல்யூ வேலட்லயே கொடுத்துருவாங்க. அப்ப அதிகபட்சமாக ஒரு 1000 நாட்களுக்குள்ள நமக்கு 200% ரிவார்டும் டெய்லி ரிவார்டாக நம்மளுடைய வேலட்ல கிடைச்சிடும். இது நார்மல். அப்ப உங்க லெவல்ல இருக்கக்கூடிய அத்தனை பேரும் இதே ஃபார்மட்.
அப்ப ஃபர்ஸ்ட் லெவல்ல இருக்கிறவங்க பண்ணும்போது உங்களுக்கு 20% அவங்களுடைய டெய்லி ரிவார்டு இருந்து, செகண்ட் லெவல்ல 19%, தேர்ட் லெவல் 18, இந்த மாதிரி 20 லெவலுக்கு நமக்கு ரெஃபரல் இன்கம் கிடைக்கும். செல்ஃப் ஃபார்மிங் ரிவார்டு, ரெஃபரல் ரிவார்டு ரெண்டும் கிடைக்குதுங்களா? அப்ப ஏர்லி பேர்ட் ரிவார்டு எங்க இருந்து கிடைக்குது அப்படின்னா, நம்மளுடைய ஃபர்ஸ்ட் லெவல்ல இருக்கக்கூடிய பார்ட்னர்கள்ல 1:2 பேர் மேட்சிங் நடக்கும் போது நமக்கு ஏர்லி பேர்ட் ரிவார்டு இன்னும் அதிகமாக கிடைக்கும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள், நீங்க $100 செல்ஃப் ஃபார்மிங் இன்னைக்கு பண்ணிட்டீங்க. இதே நாள்ல உங்களுடைய டைரக்ட்ல இருக்கக்கூடிய 2 பார்ட்னர் 100 ஏன்னா இங்க 100 மடங்கில தான் ஒரு பேர் மேட்சிங் நடக்கும், 1:2. அதே போல ஃபர்ஸ்ட் லெவலுக்கு மட்டும்தான் பேர் மேட்சிங் தவிர இரண்டாவது லெவலுக்கு உங்களுக்கு பேர் மேட்சிங் கிடையாது. லெவல் இன்கம் 20 லெவலுக்கும் லெவல் இன்கம் உண்டு. ஃபர்ஸ்ட் லெவல்ல மட்டும்தான் அந்த ஏர்லி பேர்டனுடைய 1:2 ரேஷியோ பிளான். சூப்பர், இதை தெளிவா மைண்ட் பண்ணிக்க. அப்ப அந்த 1:2ல நீங்க 100, உங்களுக்கு கீழே 2 பேர் 100 பண்ணிருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டேவே கம்ப்ளீட்டட் ஆயிடுச்சா? உங்களுக்கு ஏர்லி பேர்ட் ரிவார்டோட ஸ்பீடு 0.70% உங்களுக்கு கிடைக்கும். அப்ப 0.70% பிளஸ் செல்ஃப் ஃபார்மிங் ரிவார்டு 0.20%, ரெஃபரல் ரிவார்டு எவ்வளவு வரும்னே தெரியாது. ஏன்னா நீங்க எவ்வளவு ரெஃபரல் பண்ணிருக்கீங்களோ அதுக்கு உண்டான ரெஃபரல் ரிவார்டு. அப்ப 0.70, 0.20 கன்ஃபார்ம். அப்ப ஒரு நாளைக்கு 0.90% ரிவார்ட். கிட்டத்தட்ட 223 நாட்கள்லயே நமக்கு அந்த ரிவார்டு முழுவதும் கிடைச்சிடும். 1000 நாட்கள் வெயிட் பண்ண வேண்டியது இல்லை. வெறும் 223 நாட்கள்ல 200% ரிவார்டு கிடைக்கும். இது நார்மல். இல்ல ரெஃபரல் ரிவார்டு எவ்வளவு வருதோ அதையெல்லாம் நீங்க மென்ஷன் பண்ணீங்க அப்படின்னா அது 200 நாள்ல வரலாம், 100 நாள்ல வரலாம், 50 நாள்ல வரலாம், 10 நாள்ல கூட வரலாம். சோ விரைவா எடுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இல்லையா? ரைட். அப்ப ஏர்லி பேர்ட் ரிவார்டுல ஃபர்ஸ்ட் டேல நீங்க 1:2 ரேஷியோவை கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு 0.9% ரிவார்டு டெய்லி நமக்கு. சரி சார், நான் இன்னைக்கு பண்ணிட்டேன், என்னுடைய ஃபர்ஸ்ட் லெவல்ல இருக்கக்கூடிய பார்ட்னர்கள் இன்னைக்கு பண்ணல, 2வது நாள் தான் பண்றாங்க, அப்ப நமக்கு என்ன சார் கிடைக்கும் அப்படின்னா, எப்போதும் போல செல்ஃப் ஃபார்மிங் ரிவார்டு 0.20% கிடைக்கும். அது லைஃப் உங்களுக்கு ஃபார்மிங் முடிகிற வரைக்கும் கிடைக்கும். ஏர்லி பேர்ட் ரிவார்டு 2வது நாளைக்கு 0.60%. அப்ப ஏர்லி பேர்ட் ரிவார்டும் செல்ஃப் ஃபார்மிங் ரிவார்டும் பிளஸ் பண்ணி பாத்தீங்கன்னா 0.80%. அதாவது நீங்க $100 பண்ணி உங்களுடைய ஃபர்ஸ்ட் லெவல்ல இருக்கக்கூடிய பார்ட்னர்கள் இரண்டாவது நாள் தான் அந்த 2 பேரும் ஆளுக்கு 100 பண்றாங்க அப்படின்னா 1:2 2வது நாள் தான் கம்ப்ளீட்டட் ஆகும். அப்ப ஏர்லி பேர்ட் ரிவார்டுல 2வது நாளும் உங்களுக்கு ரிவார்டு கொடுக்க தயாரா இருக்காங்க. மொத்தம் 7 நாள். அப்ப 2வது நாள் ரிவார்டு 60%, 0.60%. அப்ப ஒரு நாளைக்கு 0.80% நமக்கு செல்ஃப் ஃபார்மிங் ரிவார்டு. சார் 2வது நாளும் கம்ப்ளீட் பண்ணல சார், 3வது நாள் தான் என்னுடைய 2 பார்ட்னர்கள் 100 பண்ணிருக்காங்க அப்படின்னா நீங்க $100 பண்ணதுக்கு அப்புறம் 3வது நாள் தான் அவங்க பண்ணிருக்காங்கன்னா 3வது நாள் ஏர்லி பேர்டோட ரிவார்ட், இந்த 1:2 ரிவார்ட் 0.50%. அப்ப 0.50 செல்ஃப் ஃபார்மிங் 0.20 ரெண்டு சேர்த்தீங்க அப்படின்னா 0.70% பர் டே ரிவார்ட் ஸ்பீட். இப்ப நீங்க $100 பண்ண பிறகு 3வது நாள் அந்த 2 பார்ட்னர்கள் 100 பண்ணியிருந்தால் உங்களுக்கு 0.70% ரிவார்ட். 3வது நாளும் அவங்க பண்ணல சார், 4வது நாள் தான் அவங்க பண்ணிருக்காங்க. இப்ப ஏர்லி பேர்ட்ல இருந்து எனக்கு என்ன ஸ்பீட் கிடைக்கும்? ஏர்லி பேர்ட் ரிவார்டு மட்டுமே 0.40%, செல்ஃப் ஃபார்மிங் ரிவார்டு 0.20%. ஆக மொத்தம் 4வது நாள்ல அந்த 1:2 ரேஷியோ கம்ப்ளீட்டட் ஆயிருந்தால் கூட உங்களுக்கு ஒரு நாளைக்கு 0.60% டெய்லி ரிவார்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஸ்பீட் எவ்வளவு ஸ்பீட் வருது பாத்தீங்களா? 0.60%. சார் 4வது நாளும் என்னுடைய பார்ட்னர்கள் இன்னும் சப்போர்ட் பண்ணல,
2 பார்ட்னர்கள் 100 பண்ணல, 5வது நாள் பண்றாங்க. அப்ப ஏர்லிபேர்ட்ல இருந்து எனக்கு எவ்வளவு ஸ்பீடு கிடைக்கும் அப்படின்னா, உங்களுடைய நார்மல் ஸ்பீடு 0.20%, ஏர்லிபேர்ட்ல இருந்து 5வது நாள் ஸ்பீடு 0.30%. டோட்டலா 0.50% உங்களுக்கு 5வது நாள்ல 1:2 கம்ப்ளீட்டட் ஆயிருந்தால் கூட உங்களுக்கு கிடைக்கும் 0.50% டெய்லி ரிவார்ட். டெய்லி ரிவார்டுடைய ஸ்பீட். சார் 5வது நாளும் என்னுடைய டைரக்ட் லெவல்ல இருக்கக்கூடிய பார்ட்னர்ஸ் 2 பேர் பண்ணல சார். ஆனா 6வது நாள் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இப்ப எனக்கு ஏர்லிபேர்ட்ல இருந்து எனக்கு என்ன ஆஃபர் ரிவார்டு கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 6வது நாளுக்கு உண்டான ரிவார்டு ஆஃபர் 0.20%. செல்ஃப் ஃபார்மிங் ரிவார்டோடைய இன்கம் 0.20%. அப்ப டோட்டலாக உங்களுக்கு எவ்வளவு சார் கிடைக்கும் அப்படின்னா 0.40% பர் டே ரிவார்ட் ஸ்பீட். ஓகேங்களா? 6வது நாள் சார், 6வது நாள் கூட அவங்க பண்ணல, 7வது நாள் தான் பண்ணிருக்காங்க. அப்ப 7வது நாள் அந்த 2 நபர்கள் 100 பண்ணிருக்காங்க. நான் 100 பண்ணி 7வது நாள் ஆயிடுச்சு. இப்ப எனக்கு ரிவார்டு எவ்வளவு சார் கிடைக்கும் ஏர்லிபேர்ட்ல அப்படின்னா 0.10% ஏர்லிபேர்டினுடைய எக்ஸ்ட்ரா இன்கம். செல்ஃப் ஃபார்மிங் ரிவார்டு 0.20%. அப்ப டோட்டலாக 7வது நாள்ல 1:2 கம்ப்ளீட்டட் ஆயிருந்தா கூட 0.30% ரிவார்ட் நமக்கு கிடைக்கும். இதுதான் ஏர்லிபேர்ட் ரிவார்ட் 7 days ஆஃபர். யோசனை பண்ணி பாருங்க. நீங்க $100 செல்ஃப் ஃபார்மிங் பண்ணிட்டு உங்களுடைய ஃபர்ஸ்ட் லெவல்ல இருக்கக்கூடிய பார்ட்னர்கள் 1வது நாள் 2வது நாள் இல்ல 7வது நாள் அவங்க $100 பண்ணியிருந்தால் கூட உங்களுக்கு 1:2 ரேஷியோ பிளான் கம்ப்ளீட்டட் ஆகி உங்களுக்கு டெய்லி இன்கம் ஆக 0.30% ரிவார்டு கிடைக்குது அப்படின்னா, இந்த ஏர்லிபேர்ட் ஆஃபரை எந்த அளவுக்கு நம்ம படிக்கணும், எந்த அளவுக்கு பயிற்சி எடுக்கணும், எந்த அளவுக்கு முயற்சி எடுக்கணுங்கிறத நீங்க முடிவு பண்ணுங்க. ஓகே சார், 7வது நாளும் பண்ணல, ஏர்லிபேர்ட் ரிவார்டு 7 நாள் மட்டும்தான். இப்ப 8வது நாள் அவங்க பண்ணிட்டாங்க சார். அப்ப என்ன சார் கிடைக்கும்? ஒன்னும் கவலையே கிடையாது. நமக்கு நார்மலா செல்ஃப் ஃபார்மிங் ரிவார்டு இருக்கு, ரெஃபரல் ரிவார்டு இருக்கு. இந்த 2 ரிவார்டும் எக்காரணத்தை கொண்டு நமக்கு தடை இல்லை, வராமலா இருக்காது, வந்துட்டே இருக்கு. அப்ப ஏர்லிபேர்டு மட்டும் நமக்கு கிடைக்காது. சரி, ஏர்லிபேர்டு நமக்கு கிடைக்கணும் சார், என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்ப நம்ம கீழே அந்த 2 பார்ட்னர்கள் 100 பண்ணிட்டாங்க. இப்ப 8வது நாள் பண்ணிட்டாங்க. இப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு $100 உங்களுடைய அக்கௌண்ட்ல ரீஃபார்மிங் பண்ணுங்க. அப்ப 8வது நாள்ல தான் அவங்க 2 பேரும் ஆளுக்கு 100 பண்ணிருக்காங்க, நீங்களும் பண்ணிருக்கீங்க அப்படின்னா, ஏர்லிபேர்டினுடைய ஃபர்ஸ்ட் நாள் 8வது நாள்ல தொடங்கும். அப்ப உங்களுக்கு 0.9% ரிவார்ட் ஸ்டார்ட் ஆகும். சோ ஏர்லிபேர்ட் அதோட உங்களுக்கு முடிஞ்சிடாது. என்னைக்கு 1:2 ஒரே நாள் நடக்குதோ அன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே, என்னைக்கு 2வது நாள் நடக்குதோ அது 2வது டே. இதுதான் கால்குலேஷனே தவிர ஏர்லிபேர்ட் இனிமேல் நமக்கு இல்ல அப்படின்னு நினைக்காதீங்க. எல்லா நாட்களும் ஏர்லிபேர்ட் இருக்கு. ஓகேங்களா? சோ அப்ப 8வது நாள் முடிஞ்சு 2 பேர் பண்ணியிருந்தா கூட நீங்க 100 பண்ணும்போது உங்களுக்கு மீண்டும் ஏர்லிபேர்டினுடைய ஃபர்ஸ்ட் நாள் ரிவார்டு 0.90% ரிவார்டு கிடைக்கும். இதுல எந்த தடையும் கிடையாது, எந்த மாற்றமும் கிடையாது. எத்தனை முறை வேணாலும் நீங்க 1:2 பேர் மேட்சிங்க நீங்க கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டே இருக்க முடியும். ஓகேங்களா? இது ஏர்லிபேர்ட் ரிவார்டோடைய 7 days ஆஃபர் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். சோ அடுத்து இப்ப ஒரு குறிப்பிட்ட நாட்கள் இருக்கும் இல்லையா? நார்மலாக நம்ம ஒரு $100 செல்ஃப் ஃபார்மிங் பண்ணியிருக்கோம். அதாவது 100 மடங்கில் நீங்க எவ்வளவு $50,000 வரைக்கும் செல்ஃப் ஃபார்மிங் பண்ணலாம். உங்களுக்கு 200% ரிவார்டுக்கு எந்த தடையும் கிடையாது. நீங்க 2 பேரும் கொடுத்துருக்கணும் அப்படிங்கிற கட்டாயம் இதுல கிடையாது. ஆனால் ஏர்லிபேர்டுக்குள்ள நம்ம டிராவல் ஆகணும்னா நமக்கு எவ்வளவு விரைவா கிடைக்குதுங்கிறத நாம தெரிஞ்சுக்குவோம். ஃபர்ஸ்ட் டேல 1:2 கம்ப்ளீட்டட் ஆயிருந்தால்
0.9% நமக்கு கிடைக்கும். 223 நாள்ல 200% ரிவார்டு நமக்கு கிடைக்கும். அதுவே இரண்டாவது நாள் தான் 1:2 கம்ப்ளீட்டட் ஆயிருக்கு அப்படின்னா 0.80%, 250 நாள்ல 200% நமக்கு கிடைக்கும். அதே மூணாவது நாள் தான் 1:2 கம்ப்ளீட்டட் ஆயிருக்கு அப்படின்னா 0.70%, 286 நாட்கள்ல நமக்கு 200% ரிவார்ட் கிடைச்சிடும், டெய்லி ரிவார்ட். சார் நாலாவது நாள் தான் நம்ம கம்ப்ளீட்டட் ஆயிருக்கு அப்படின்னா 1:2 நமக்கு 0.60% நமக்கு ரிவார்ட் ஸ்பீட். 334 நாட்கள்ல நமக்கு 200% ரிவார்ட் நமக்கு கிடைச்சிடும். சார் ஐந்தாவது நாள்ல தான் எனக்கு 1:2 கம்ப்ளீட்டட் ஆயிருக்கு அப்படின்னா 0.50% டெய்லி ரிவார்ட். 400 நாள்ல நமக்கு 200% ரிவார்டு கிடைச்சிடும். சார் ஆறாவது நாள்ல தான் எனக்கு 1:2 பேர் மேட்சிங் கம்ப்ளீட்டட் ஆயிருக்கு, 0.40%, 500 நாள்ல நமக்கு 200% ரிவார்ட் கிடைச்சிடும். சார் ஏழாவது நாள் தான் எனக்கு 1:2 கம்ப்ளீட்டட் ஆயிருக்கு, 0.30% ஸ்பீட். 667 நாட்கள்ல நமக்கு 200% ரிவார்ட் கிடைக்கும். அப்ப இந்த இடத்துல எவ்வளவு விரைவா எடுக்கணுமோ அதுக்கு உண்டான நாட்களை பயன்படுத்துங்க, அதுக்கு உண்டான பயிற்சி எடுங்க, அதுக்கு உண்டான முயற்சி செய்யுங்க. கண்டிப்பாக நீங்க அத்தனை பேரும் ஒவ்வொரு நாளும் லட்சங்களும் கோடிகளும் ஈஸியா சம்பாதிக்க முடியும். அது எப்படி? வாருங்கள், அதையும் தெரிந்து கொள்ளுவோம். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் ஒரு ஸ்லைடு உங்களுக்கு கொடுத்திருக்கேன். இதுல என்ன அப்படின்னா, நம்ம எத்தனை பேர் வேணாலும் ஜோடி சேர்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கிட்ட ஒரு 20 பார்ட்னர்கள் இருக்காங்க சார். அதாவது நான் ஒரு பியூர் ஒர்க்கர், நான் நிறைய பேர்த்த வாழ வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன், அதனால நான் 20 பேர்த்த சேர்த்துட்டேன். இல்ல சார், நான் ஒரு 5 பேர்த்த மட்டும் தான் சேர்த்திருக்கேன், அதுக்கு நான் பிளான் சொல்ல தயார். இப்ப நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா, நான் ஒரு 20 பேர்த்த வாழ வைப்பேன்னு முடிவு பண்ணி இருக்கக்கூடிய அந்த பார்ட்னர்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னங்கிறது சொல்றேன். இப்ப இந்த சிஸ்டம் 20 பேர் அப்படின்னா ஒரு பேர் மேட்சிங், ஒரு ஜோடி மேட்சிங்கிறது 1:2. ரெண்டாவது பேர் மேட்சிங்கிறது 1:2. எல்லாத்துக்குமே 1:2 தான். ஓகே, அப்ப ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நீங்க அதை தெரிஞ்சுக்கணும். நம்ம கீழே 20 பார்ட்னர்களுக்கு வாய்ப்பை கொடுத்துட்டோம். அந்த 20 பார்ட்னர்களுமே 100 100 100 100 பண்ணிட்டாங்க. இப்ப நமக்கு எத்தனை ஜோடி சேர்ந்திருக்கும் தெரியுங்களா? 10 ஜோடி சேர்ந்து 10 பேர் மேட்சிங் நமக்கு கிடைச்சு. அப்ப 10 பேர் மேட்சிங் அப்படின்னா நம்மளுடைய செல்ஃப் ஃபார்மிங்ல ஒரு பேர் மேட்சிங்க்கு $100, 10 பேர் மேட்சிங்க்கு $1000 நம்ம பண்ணிருக்கோம். இப்ப நமக்கு என்ன சார் இன்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொருத்தரும் $100 மட்டும்தான் பண்ணிருக்காங்க. 10 பேர் மேட்சிங் ஆயிடுச்சு. நமக்கு 0.9% வீதம் 10 பேர் மேட்சிங்க்கு கிடைக்கும். அப்ப ஒரு நாளைக்கு $9 சர்வ சாதாரணமா $900 வச்சுக்கங்களேன் நமக்கு கிடைக்கும். ரெஃபரல் ரிவார்டு 20 பேர்த்துக்கிட்ட இருந்தும் நமக்கு கமிஷன் வரும். அப்ப ஒரு நாளைக்கு $1000 அண்ட் எபோ நீங்க சம்பாதிக்க முடியும். இது 10 பேர் மேட்ச். சார் அடுத்து எல்லாரும் மறுபடியும் ஒரு 100 100 பண்ணிட்டாங்க சார், மறுபடியும் ஒரு 100 100 பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு அப்படியே $18 மாறிடும். $18 மாறிடும். ரெஃபரல் ரிவார்டோட சேர்த்து ஒரு $20 வைங்களேன், ஒரு சின்ன கால்குலேஷன் தானே. $20 இன்ட்டு $100 வைங்க, ₹95 $100 வைங்க, $2000 பர் டே இன்கம். சார் என்னுடைய ஒவ்வொரு பார்ட்னரும் 100 100 மடங்கில் 5 முறை பண்ணிட்டாங்க, 500 500 கம்ப்ளீட்டட் ஆயிடுச்சு. இப்ப எனக்கு எவ்வளவு சார் இன்கம் கால்குலேஷன் பண்ணுங்க. அப்ப ஒரு பேர் மேல 500, கீழே 500, கீழே 500, இப்படி 1:2ல 500 500 நடந்திருந்தால் நமக்கு 5 பேர் 5 ஜோடி அங்க கிடைச்சிருச்சு. உங்களுக்கு கீழே 2 பேர் தான், ஆனா 500 500 பண்ணதுனால அங்க 5 ஜோடி கால்குலேஷன் ஆகுது.
அப்ப அந்த இடத்துல உங்களுக்கு கிடைக்கக்கூடியது $4.50 ஒரு பேர் மேட்சிங் கிடைக்கும். அப்ப 10 பேர் மேட்சிங் அங்க இருக்கு, $45 பிளஸ் ரெஃபரல் ரிவார்டோட சேர்த்து $50 வச்சுக்கணும். அப்ப ஒரு நாளைக்கு $50 ஒரு மாசத்துக்கு கிட்டத்தட்ட எவ்வளவு? $1500. அப்ப ஒரு மாசம் உங்களுடைய இன்கம் 1,35,000 அண்ட் எபோவ். நம்மளுடைய 20 பார்ட்னர்கள் 500 பண்ணியிருந்தாலே நமக்கு மாசம் 1,35,000 அண்ட் எபோவ் நமக்கு இன்கம் வருது அப்படின்னா இந்த 500 பண்றது சிரமம் இல்லை. ஏன்னா நம்ம கிரிட்டீரியாவில 5000 வரைக்கும் பண்றதுக்கு பயிற்சி எடுத்திருக்கோம். மேல 5000, கீழே 20 பேர் 5000 பண்ற அளவுக்கு நம்ம பயிற்சி எடுத்திருக்கோம் இல்லையா? அருமை அருமை. ரைட் சார். இப்ப அதே பார்ட்னர்கள் மீண்டும் ஒரு 500 பண்றாங்க. டீம் வரும், டீம் எல்லாம் இருக்கு, ரெஃபரல் இன்கம் இருக்கு. நான் ஒரு அப்ராச்மெண்டா உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் லெவல்ல மட்டும் கிடைக்க வருமானத்தை. இப்ப ஒவ்வொரு நபர்களும் $1000 செல்ஃப் ஃபார்மிங் பண்ணிட்டாங்க. அப்ப ஒரு பேர்ல 10 பேர் மேட்சிங் நடந்திருக்கு. இப்ப 10 × 10 100 பேர் மேட்சிங். அப்ப ஒரு நாளைக்கு $90. ஒரு நாளைக்கு $90 இன்ட்டு 30 நாட்கள் ஈக்குவல் டு $2700. குறைந்தது 2,60,000. 2,50,000 வைங்க. பர் மந்த் இன்கம் 2,50,000. எவ்வளவுங்க? ஒவ்வொருத்தரும் $1000 பண்ணியிருந்தாங்க. இது இல்லாம ரெஃபரல் ரிவார்டு தனியா இருக்கு. ரெஃபரல் ரிவார்டு தனியா இருக்கு. சார் ஓகே சார். கிரிட்டீரியா 5 எல்லாருமே போக்கஸ் பண்றாங்க. அப்ப என்ன நடக்கும்? கிரிட்டீரியா 5 போக்கஸ் பண்ணா each one person $5,000 ரீச் பண்ணுவாங்க. கண்டிப்பா அது நடக்கும். இன்னைக்கு 100ல ஸ்டார்ட் பண்ணி 500 வராங்க, 500ல ஸ்டார்ட் பண்ணி 1000க்கு வராங்க, 1000ல ஸ்டார்ட் பண்ணி 5000க்கு கண்டிப்பா வருவாங்க. ஏன்னா அத்தனை பேரும் மில்லியனர்ஸ் ஆகணும், மில்லியனர்ஸ் ஆகணும் அப்படிங்கிற கான்செப்ட்ல ஓடிட்டு இருக்கு. ஓகேங்களா? சோ அப்ப $5000 அப்படிங்கிறது அதிகபட்சம் 4,70,500 வரும்னு வச்சுங்களேன். ஒரு சிறிய தொழில் பண்ற மாதிரி. அப்ப 20 பார்ட்னர்கள் 5000 அங்க ஃபார்மிங் பண்ணிருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு 10 பேர் மேட்சிங் இருக்குது. அப்போ ஒவ்வொரு பேர் மேட்சிங்லயும் 50 ஜோடி சேர்ந்துருச்சு. 50 ஜோடிங்க சார். ஃப்ரெண்ட்ஸ் நல்லா புரிஞ்சுக்கங்க. உங்களுக்கு கீழே 2 பார்ட்னர்கள் 5000 பண்ணியிருந்தாங்களா, உங்களுக்கு இந்த பக்கம் 50 500 இருக்கு, இந்த பக்கம் 50 100 இருக்கு. அப்ப ஒரு ஜோடி கால்குலேஷன் பண்ணும்போது 50 ஜோடி அங்க கிடைக்குது. அப்ப 50 × 10 500 பேர் மேட்சிங் நமக்கு நடந்திருக்கு 100 மடங்கில். அப்ப 500 × 9 ஒரு நாளைக்கு $450. $500 வச்சுக்கோங்க ஒரு நாளைக்கு பர் டே. ஒரு மாசத்துக்கு $15,000. ஒரு மாசத்துக்கு $15,000 ஏர்லி பேர்ட் ரிவார்டு அண்ட் செல்ஃப் ஃபார்மிங் ரிவார்டு மட்டுமே, ரெஃபரல் ரிவார்டு இல்லாம $15,000 அப்படின்னா உங்களுக்கு குறைஞ்சது அந்த மாதத்தினுடைய வருமானம் எவ்வளவு தெரியுங்களா? குறைஞ்சது 13,50,000. 13,50,000 பர் மந்த் இன்கம். மில்லியனர்ஸ் ஆக முடியுமா முடியாதா? கண்டிப்பாக முடியும். ஏன்னா நீங்க 13,50,000 வாங்குறீங்க அப்படின்னா உங்ககிட்ட இருக்கக்கூடிய 20 பேத்துக்கும் அதே பயிற்சி தான் கொடுக்க போறோம், அதே முயற்சி தான் அவங்க எடுக்க போறாங்க, அதே இன்கம் அவங்க ஏர்ன் பண்ணத்தான் போறாங்க. அப்ப அவங்களுடைய டீம் ஃபர்ஸ்ட் லெவல், ஒவ்வொருத்தரும் தங்களுடைய ஃபர்ஸ்ட் லெவலை மட்டும் வளர்ச்சி பாதைக்கு கொண்டுட்டு வந்தா போதும். ஒவ்வொருத்தரும் நான் என்னுடைய ஃபர்ஸ்ட் லெவலை கொண்டுட்டு வரேன் வளர்ச்சிக்கு, நீங்க உங்க ஃபர்ஸ்ட் லெவலை கொண்டு வரீங்க, அவங்க ஃபர்ஸ்ட் லெவலை கொண்டு வராங்க. அப்ப 20 லெவல் எவ்வளவு பிசினஸ் நடக்கும் தெரியுங்களா? அப்ப ஒரு நாளைக்கு லட்சங்களும் கோடிகளும் நம்மளால் சம்பாதிக்க முடியும். சார் மில்லியனர்ஸ் ஆகணும் அப்படின்னு மைண்ட் செட்டிங் வந்துருச்சு. அப்ப நம்ம எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம்னு வேணும் இல்ல? இன்னைக்கு ஒரு $100 சம்பாதிக்கணும் அப்படின்னா எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்? டெய்லி $100 சம்பாதிக்கணும்னா டெய்லி $1000 சம்பாதிக்கணும் எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணணும் ட்ரெடிஷனல் பிசினஸ்ல?
அப்ப மில்லியனர்ஸ் அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுங்களா? அது எவ்வளவு ஈஸியா நம்ம கையில கொடுத்திருக்காங்க பாருங்க. ஒரு $100 கூட நீ ஸ்டார்ட் பண்ணி மில்லியனர்ஸ் ஆக முடியும் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பை சிஸ்டம் கொடுத்திருக்காங்க. இந்த வாய்ப்பை சரியா பயன்படுத்தணும், சரியா பயிற்சி எடுக்கணும், சரியா முயற்சி பண்ணணும். இதுதான் நம்மளுடைய வேலை. நீங்க உண்மையாலுமே வாழ்க்கையில ஜெயிக்கணும், நான் மில்லியனர் ஆகணும் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டீங்கன்னா இங்க பயிற்சியை சரியா எடுங்க. பயிற்சி எடுக்கும் போது எந்த மைண்ட் செட்டிங்கும் விடாதீங்க, வேற எதுலயும் கான்சன்ட்ரேஷன் பண்ணாதீங்க. ஏன்னா பயிற்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க எந்த அளவுக்கு பயிற்சி எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வெற்றி விரைவில் உங்களுக்கு கிடைக்கும். சோ சாதாரணமாக ஒரு $100 ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் $5000 கொண்டு வர்றதுங்கிறது பெரிய விஷயமே கிடையாது. அங்க இருக்கக்கூடியது 50 100 தான். ஒரு 5000க்கு $5000 அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா அங்க எத்தனை $100 இருக்குன்னா 50 $100 இருக்கு. நினைச்சு பாருங்க. மாதம் ஒரு $100 போட்டா கூட 50 மாதத்துல அவரால் $5000 போட முடியும். ஆனா மில்லியனர்ஸ் ஆகவும் முடியும். அதே நீங்க மாதம் ஒரு 10,000 எடுத்து வச்சா கூட நீங்க மில்லியனர்ஸ் ஆக முடியுமா? உங்க பேங்க்ல நீங்க 100 ஒரு 10,000 எடுத்து வச்சா கூட மில்லியனர்ஸ் ஆக முடியுமா? முடியாது. ஆனா நமக்கு அருமையான ஒரு வாய்ப்பை சிஸ்டம் கொடுத்திருக்காங்க. அதுவும் குளோபல் விர்ச்சுவல் கரன்சிங்கிற பேக் போன். இந்த சிஸ்டத்தினுடைய முதுகெலும்பு என்ன தெரியுங்களா? பிவிசி மெட்டா. ஓன் கம்பெனி, ஓன் கரன்சி, ஓன் ப்ராஜெக்ட். நாம எல்லாம் பார்ட்னர். சோ இந்த இடத்துல ஒரு பர்சன்டேஜ் கூட நமக்கு எந்த ஒரு பேக் ஃபெயிலியர் கிடையாது. 100% நம்பிக்கையோட நீங்க பயிற்சி எடுங்க. 100% நம்பிக்கையோட பயிற்சி எடுங்க. 100% முயற்சி பண்ணுங்க. 100% மற்றவங்களை வாழ வைத்து வாழ்வோன்ற மனசை நீங்க உறுதிப்படுத்துங்க. வாய்ப்பு கொடுங்க சார். நீங்க எத்தனை பேத்துக்கு வேணாலும் வாய்ப்பு கொடுங்க சார். உங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு செய்யுங்க. நல்லது செய்யுங்க, அவ்வளவுதான். இன்னைக்கு நல்லது செய்யறதுக்கு மனசு இருக்கு, ஆனா அவங்க கிட்ட பணம் இல்லை. ஆனா பணம் இருக்கு, மனசு இல்ல. இது காலத்தின் கட்டாயம். ஆனா நம்ம கிட்ட அப்படி இல்லை சார். நீங்க பணம் எல்லாம் கொடுக்க வேண்டாம். இந்த பிவிசி மெட்டாங்கிற வாய்ப்பை அவங்க கிட்ட எப்படியாவது கொடுங்க. அவங்களுக்கு புரியாது. ஏன்னா புதிய ஜெனரேஷன் இது எல்லாமே. இந்த பிவிசி மெட்டாங்கிறது, கிரிப்டோ அப்படிங்கிறது புதிய ஜெனரேஷன், புதிய தலைமுறைக்கு உண்டான ஒரு வாய்ப்பு. அப்ப இந்த நடைமுறை தலைமுறைக்கும் பழைய தலைமுறைக்கும் நம்ம சொல்லிக் கொடுக்கும் போது கொஞ்சம் சிரமமா தான் இருக்கும். ஆனா சிரமப்பட்டு ஒரு 20 பேர்த்தை வாழ வச்சீங்கன்னாவே போதும். ஒவ்வொருத்தரும் மைண்ட் செட்டிங் பண்ணுங்க, நான் ஒரு 20 பேர்த்தை வாழ வைப்பேன் அப்படின்னு முதல்ல முடிவெடுங்க. 20 பேர்த்தோட வாழ்க்கையில லட்சங்களும் கோடிகளும் வந்துச்சு அப்படின்னா அவங்க உங்களை மனுஷனா பார்க்க மாட்டாங்க, கடவுளா பார்ப்பாங்க. கடவுள் வேற எங்க இல்ல சார், அவங்க உங்க மனசுக்குள்ளதான் இருக்கு, அவங்க உங்க எண்ணத்துலதான் இருக்கு. இந்த பிரபஞ்சம் அதான் சொல்லிட்டு இருக்கு. உங்ககிட்ட கேட்டா பணம் சம்பாதிக்க வழி சொல்லுவீங்க. நீங்க கடவுள்கிட்ட போய் கேட்டுக்கிட்டு இருந்தா கடவுள் பணம் சம்பாதிக்க வழி சொல்ல மாட்டார். கடவுள் என்ன சொல்லுவாரு தெரியுங்களா? உங்களுக்கு நல்ல ஒரு ஆற்றலை கொடுப்பார், நல்ல ஒரு திறமையை கொடுப்பார், நல்ல ஒரு முயற்சியை கொடுப்பார். ஆனா நீங்க தான் அந்த ப்ராஜெக்டை தேர்ந்தெடுக்கணும். அந்த ப்ராஜெக்டை உங்களுடைய சப்போர்ட் லீடர் உங்ககிட்ட கொடுத்திருக்கார். உங்களுக்கு சரியான பயிற்சி கொடுப்பார். அவர்கிட்ட கத்துக்குங்க. சார் நான் இன்னைக்கு 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கணும், அதுக்கு உண்டான ப்ராஜெக்ட் கொடுங்கன்னு கேட்டு பாருங்க. அந்த சப்போர்ட் லீடர் உங்ககிட்ட ஒரு ப்ராஜெக்ட் கொடுப்பார். சார் எனக்கு வருஷம் 1 கோடி ரூபாய் எனக்கு வேணும், அதுக்கு என்ன ப்ராஜெக்ட் கேளுங்க, சப்போர்ட் லீடர் உங்களுக்கு கொடுப்பார். சோ அதனால நீங்க வாழ வைத்து வாழ்வோம் அப்படிங்கிற இடத்துல நம்ம அத்தனை பேரும் டிராவல் ஆகணும். ஓகே. சோ அதனால வாய்ப்பை கொடுக்க நமக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. வாய்ப்பு கொடுக்க மறந்துடாதீங்க. அனைவருக்கும் வாய்ப்பு கொடுங்க. அனைவரையும் வாழ வைப்போம். வாழ வைத்து நாமளும் வாழ்வோன்ற மனமகிழ்ச்சியோட இந்த பிளான் பிரசன்டேஷனை ஒவ்வொரு நாளும் 5:30க்கு நான் உங்களுக்கு பிரசன்ட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க அத்தனை பேரும் நேர்மறை சிந்தனையோட நம்பிக்கையோட இந்த பயிற்சியில கலந்துகிட்டீங்கன்னா நீங்க அத்தனை பேரும் வெற்றியாளர் ஆகிறது சர்வ நிச்சயம். மில்லியனர்ஸ் ஆகிறதும் சர்வ நிச்சயம். யாராலையும் அதை தடுக்க முடியாது. உங்களுடைய வெற்றி உங்க கையில தான் இருக்கு. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய செஷன் நான் இன்னைக்கு கம்ப்ளீட் பண்றேன். டைம் ஓவர் ஆயிடுச்சு. சோ மீண்டும் நாளை காலை 5:30க்கு தவறாம வாங்க, பயிற்சி எடுங்க, வெற்றி பெறுங்க. வாழ்த்துக்கள். வாழ்க பால்வின், வளர்க மக்கள். அனைவருக்கும் 1 லட்சம் பிவிசி மெட்டா உங்களுடைய உண்டியல் அப்படிங்கிற வேலட்ல
சேமிச்சு வைங்க, மறந்துடாதீங்க. ஏன்னா ஃபியூச்சர் ஆஃப் மணி பிவிசி மெட்டா. இன்னைக்கு நீங்க எவ்வளவு பிவிசி மெட்டாவை உங்களுடைய உண்டில் அப்படிங்கிற வேலட்ல சேமிச்சு வைக்கிறீங்களோ, அந்த உண்டில் ஒரு காலத்தில் பல கோடி ரூபாயை சம்பாரிச்சு கொடுக்கும். பல கோடி ரூபாய். சார் நம்ம ஜெயிக்கிறது உறுதி சார். மில்லியனர்ஸ் ஆகிறது உறுதி. நம்பிக்கையோட வாங்க, வெற்றி நிச்சயம். வாழ்க, அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். தேங்க்யூ, தேங்க்யூ லீடர்ஸ், தேங்க்யூ பார்ட்னர்ஸ். ஸோ அடுத்து உங்களுடைய கேள்விகள் ஏதாவது இருந்தா நீங்க கேட்கலாம். உங்களுடைய கருத்துக்களையும் ஓரிரு நிமிடங்கள் பதிவு பண்ணலாம். வாருங்கள், வாங்க பேசலாம். தேங்க்யூ சார். காலை வணக்கம். உற்சாகமான காலை வணக்கம். நாகராஜன் சார். அனைவருக்கும் காலை வணக்கம் சார். பிவிசி மெட்டா பார்ட்னர் அனைவருக்கும் காலை வணக்கம். லீடருக்கு காலை வணக்கம். இன்னைக்கு மீட்டிங் நல்லா தெளிவாக இருந்துச்சு சார். புரிகிற மாதிரி தான் இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் பிளானு ஒன்று விடாம தெளிவாக மனப்பாடம் பண்ணி எழுதி பார்த்து எங்களுக்கு நல்லா சொல்லி கொடுக்குறீங்க. ஒவ்வொரு நாளும் நல்லா தெளிவாக தான் புரிகிறது. கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் கற்றுட்டு இருக்கிறோம் சார். பிவிசி மேட்டாவில் ஒரு 2500 கொடுத்து சீடு பார்ட்னரானாவே லட்சங்களும் கோடிகளும் சொல்லியிருக்கீங்க. அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு $5000 20 பேரை கொண்டு வந்தா மில்லியனர் ஆகுது நிச்சயம்னு சொல்லியிருக்கீங்க. இது எவ்வளோ இதாக எங்களுக்கு கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. நாங்கள் படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். உங்ககிட்ட நல்லா தெளிவாக தான் இருக்குங்க சார். புரியுற மாதிரி இருக்குது. எனக்கு கடவுள் நேரடியாக வரம் கொடுக்க மாட்டாரு. எனக்கு சார் வெங்கடேஷ் சார் மூலியமா தான் எனக்கு கடவுள் வந்தாரு. 2019 பேலிவில் என்னை அறிமுகம் பண்ணி வச்சு என்னை லட்சங்களையும் லட்சாதிபதி ஆக்கிறதுக்காக சொல்லி 30 லட்சம் ரூபா வரும்னு சொல்லி தான் என்னை அறிமுகம் பண்ணி வச்சார். இன்னைக்கு மில்லியனர் ஆகிறவர்கள் கொண்டு போயிருக்கார் கடவுள். கடவுள் மூலியமாக கடவுள் சொல்லி வெங்கடேஷ் மூலியமாக எனக்கு அனுப்பியிருக்கார். சார் மூலியமாக நான் அவர் பேச்சை கேட்டு வந்ததுனால நான் பயன்படுத்திக்கிட்டேன். அவரை லீடரை பயன்படுத்துறதுனால நான் இன்னைக்கு ஓரளவுக்கு 5000 பிவிசி மெட்டா காயினை நான் சேமித்து வச்சிருக்கிறேன். என்னுடைய பாமிங்கில் ஒரு $3000 பாமிங் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறேன்னு சொல்லி எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் 1 லட்சம் பிவிசி மெட்டா நிச்சயம்னு சொல்லி அனைவரும் வாங்க கற்றுக்கலாம், முயற்சி எடுக்கலாம், அனைவரும் வாங்க கற்றுக்கலாம் என்று சொல்லி எனக்கு முயற்சி கொடுத்த லீடருக்கும் பிவிசி மெட்டா பார்ட்னர் அனைவருக்கும் நன்றி சொல்லி விரைவில் நன்றி, வணக்கம். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் நாகராஜன் சார். விரைவில் நீங்க தினசரி $100 ஏர்ன் பண்றதுக்கு உண்டான பயிற்சி எடுத்துட்டு இருக்கிறீங்க. அதுக்குண்டான முயற்சியும் பண்றீங்க. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ. சோ அடுத்த பார்ட்னர் விரைவா வாங்க. வணக்கம், வணக்கம் வடிவேல் சார். காலை உற்சாகமான வணக்கம். வணக்கம். நாங்க இங்க சத்தியமங்கலத்துக்கு பக்கத்துல வந்துருக்கோம் சார். நாங்கள் இன்ன வரைக்கும் காலையில ஃபர்ஸ்ட் யாரும் இல்லை. நானும் ஃபர்ஸ்ட் பட்டுட்டு உங்களுக்கு ஆப்ஷன் கொடுத்துட்டேன். டக்குன்னு நானும் ஓபன் பண்ணி கேட்டுக்கிட்டே தான் இருந்தேங்க சார். நல்ல ஒரு நீங்க சொன்னது பூரா 100க்கு 100 எல்லாமே உண்மைதான் சார். இதுவுமே நாங்களும் பின்கொண்டு வந்துகிட்டு இருக்கிறோம். எல்லாமே நல்லா இருக்கு சார். நாங்களும் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். கண்டிப்பா, கண்டிப்பா அந்த புரிதல் உங்ககிட்ட இருக்கு. நீங்களும் ஹோம்ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறீங்க. நிறைய ப்ராஜெக்ட உங்களுக்கு தகுந்த மாதிரி வடிவமைச்சிட்டு இருக்கிறீங்க. சோ வாழ்த்துக்கள், வெற்றி பெற வாழ்த்துக்கள் சார். தொடர்ந்து வாருங்கள், பயிற்சி எடுத்துக்கொள்ளலாம். நன்றி. ஓகே சார், ரொம்ப நன்றிங்க சார். நன்றி, நன்றி சார், நன்றி. அடுத்த பார்ட்னர்கள் விரைவா வாங்க, பேசுவோம். பேச விருப்பப்படுறவங்க பேசலாம் சார். உற்சாகமான காலை வணக்கம். உற்சாகமான காலை வணக்கம் ரூபன் சார். வணக்கம். சிறப்பு சார். இன்றைய நிகழ்வும் நம்ம ஒவ்வொரு நாளும் அதை திரும்ப கேட்டிருந்தாலும் கூட மறுபடியும் நம்ம அதை கத்துக்கிறதுக்கு அதிகமான ஒரு வாய்ப்பு. ரெண்டாவது தினசரி நம்ம கேட்டுட்டு இருந்தா கூட அதனுடைய வேகம் குறையாம நீங்க அந்த பயிற்சியை கொடுத்துட்டு வரீங்க. அது மிக சிறப்பு. அது எப்படி ஒரு தினசரி கேட்டாலும் கூட அதோட நமக்கு ஒரு அலுப்பு தட்டுறது இல்லை. அது இன்னும் அதிகமா நம்ம என்ன கத்துக்கிறோம் அப்படிங்கிறது. குறைஞ்சது ஒரு 20 சீட் பாட்டு நம்ம கண்டிப்பா உருவாக்கணும். அவங்கள நம்ம டெவலப் பண்ணாவே நம்ம மாசம் 1 லட்சம் ரூபாய்க்கு மேல கண்டிப்பா நம்ம ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு தெளிவான ஒரு பிளானை கொடுத்துருக்கிறீங்க. தொடர்ந்து நம்ம பயிற்சி எடுப்போம், முயற்சி செய்வோம். வெற்றி விரைவில் நம்ம கையில் வசப்படும் என்கிற வரிகளோடு இந்த நாள் இணைய நாள் அமைய வாழ்த்துக்கள் சார். பிவிசி மெட்டால இணைந்து இருக்கிற இந்த பயிற்சி வகுப்புல தினசரி கலந்து கொண்டிருக்க ஒவ்வொருவருக்கும் மிகப்பெரிய சாதனையாளராக நன்றி சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ. கண்டிப்பாக ஒவ்வொரு நபர்களும்
பயிற்சி எந்த அளவுக்கு எடுத்துக்கிறாங்களோ, எந்த அளவுக்கு சப்போர்ட் லீடரை கரெக்டா இருக்க பிடிச்சுக்கிறாங்களோ, அவங்க அத்தனை பேரும் வெற்றியாளர் ஆகிறது நிச்சயம். வாழ்த்துக்கள் சார், வாழ்த்துக்கள். சோ அடுத்த பார்ட்னர் விரைவா வாங்க. ஓகே, நேத்து நைட்டு வந்து பாத்தீங்கன்னா ரெடீம் ஆப்ஷன் ஓபன் ஆயிடுச்சு. செல்ஃப் ஃபார்மிங், அதர் ஃபார்மிங் எல்லாமே நீங்க பண்ணலாம். சோ அது யாரும் தெரியாதவங்க இருந்தீங்கன்னா அதை மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க, உங்க டீமுக்கு சொல்லிக் கொடுங்க. ஏன்னா செல்ஃப் ஃபார்மிங், அதர் ஃபார்மிங் 10ஆம் தேதியில இருந்து ஸ்டாப்ல இருந்தது. நேற்று அது ஓபன் பண்ணிட்டாங்க. 26ஆம் தேதி தான் ஓபன் பண்றதா இருந்தது. ஆனா கொஞ்சம் பிஃபோராக ஓபன் பண்ணியிருக்காங்க. அந்த வாய்ப்பை அனைவரும் பயன்படுத்திக்கங்க. உங்க செல்ஃப் ஃபார்மிங்க பேலன்ஸ் பண்ணிக்கங்க. அந்த 1:2 ரேஷியோவையும் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணுங்க. நல்ல பயிற்சி எடுங்க, முயற்சி பண்ணுங்க. நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் எதிலையும் ஜெயிக்க முடியும் இல்லையா? அதனால பிவிசி மெட்டாவில் முழுமையான நம்பிக்கையை கொடுத்து பயிற்சி முயற்சி எடுத்தீங்கன்னா அத்தனை பேரும் வெற்றியாளராக வர முடியும் நண்பர்களே. இங்கே ஃப்ரெண்ட்ஸ், யாராவது பேச விருப்பப்படுறீங்களா? ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ டைம் அதிகமாயிடுச்சு. நாளை காலை 5:30க்கு நம்ம அனைவரும் பேசலாம். ஸோ அதே போல மீண்டும் ஒரு முறை சொல்றேன், பிவிசி மெட்டா 100% நம்ம வாழ்க்கையை இல்லைன்னு ஷாக்காம விடாது. நீங்களே நினைச்சாலும் அது நடக்காது. இதை விட்டு விலகி போலாம், நமக்கு இதுல ஜெயிக்க முடியாது அப்படின்னு நீங்க நினைச்சா கூட அது நடக்காது. இந்த பிவிசி மெட்டாவில நீங்க சப்போர்ட் லீடரையும் பயிற்சியும் ரெண்டு மட்டும் இருக்க பிடிச்சிட்டீங்க அப்படின்னா நீங்க அத்தனை பேரும் மில்லியனர்ஸ் ஆகிறது நிச்சயம். ஒவ்வொரு நாளும் லட்சங்களும் கோடிகளும் சம்பாதிப்பதும் நிச்சயம். நம்பிக்கையோட வாங்க. அனைவருக்கும் வெற்றி நிச்சயம் சொல்லிக்கிட்டு வாழ்க பால்வின், வளர்க மக்கள். அனைவருக்கும் 1 லட்சம் பிவிசி மெட்டா உங்களுடைய உண்டில் வேலட்ல நிச்சயம் சேமிப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.